என் பேர் குரு. இந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்கேன். செய் செய்யாதே மூவியில். டாக்டர் ராஜா சார் தான் டைரக்டர். ராஜா சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். பாருங்கள். எதாவது இருக்குங்களா, கேட்குறீங்களா? என்ன ஏதாவது கருத்து சொல்கிறாங்க அந்த படத்தில்? ஒரு மெடிக்கல் சோசியல் மெடிக்கல் அவேர்னஸ் மூவி தான். எப்படின்னா, ஒரு நிறையா இருக்குது, சொல்கிறது கஷ்டம் ஆன்லைனில். பட் இருந்தாலும் ஒரு சின்ன இது சொல்கிறேன், பைட்டு. என்னென்னா, ஒரு பேஷண்ட்டு அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் அவங்களுக்கு சேம் டயக்னோஸ் தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே டாக்டர்ஸ் அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அதே பேஷண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே டாக்டர்ஸ் என்ன அப்ரோச் பண்ணுறாங்க, இங்கே இருக்க டாக்டர்ஸ் என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அங்கே இருக்க டாக்டர்ஸ் எப்படி பேசுவாங்க, இந்த வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்கும், இதை பேஸ் பண்ணி ஒரு போகும், அப்படியே ஸ்டோரி போகும். இதில் ராஜா சார் வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு. ராஜா சார் கூட நடித்த அனுபவம் வந்து எப்படி சொல்கிறது, அவர் கூட கேமரா முன்னாடி அது மாதிரி இல்லை. நான் சின்ன வயசுலேருந்து நானும் அவரை பார்த்து அவங்கள மாதிரி வளர்ந்தது தான். பட் அவர் கூட பேசுகிறப்போ ரொம்ப ரொம்ப மரியாதையாக பேசுவார். இந்த எப்படி சொல்கிறது, வயசு வித்தியாசம் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக பேசுவார். அவர் கூட பேசுகிறப்போ நிறைய கற்றுக்கிட்டேன் நான். எப்படின்னா, இப்படி தான் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர்கிட்டருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ரொம்ப நல்ல மனுஷன். அவரை பற்றி பேசினா நிறைய பேசலாம். இந்த படத்தில் வந்து அவர் எப்படி வந்தார் அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் ரோல்னு தெரியும். ஷூட் எல்லாமே பிளான் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். முன்னாடி நாள் வந்து டைரக்டர் வந்துட்டார், ஏடி எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ரோல் எடுக்க போகிறோம்ப்பா, இதான் லொக்கேஷனு, 9 o'clock எல்லாம் அசம்பிள் ஆயிருங்க, எல்லாம் ரெடி ஆயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. யாருக்குமே யார் நடிக்கிறானே தெரியல. பயங்கர கன்ஃபியூஷன். அடுத்த நாள் செட்டுக்கு போயிட்டு கேமராமேன் கேமரா வச்சுட்டாரு, லைட் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க, ஏடி எல்லாமே ரெடியாக இருக்குது. யாருக்குமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் யாரா பண்ண போகிறாங்க அந்த ரோல்னே தெரில. இவர் சொல்லவே இல்லை. ஏடி வந்து கேட்பாங்க, சார் யார் சார் பண்ணுறாங்க, இவர் சிரிச்சுட்டே டேரக்டர் ராஜா சார் போயிடுவார். அப்புறம் காலையில் கரெக்டாக ஒரு 8:30 இருக்கும். வரிசையாக ஒரு 3-4 கார் வந்து நின்றுச்சு. நின்னோடனே இறங்கி அப்படியே இறங்குறாரு. எல்லாருக்கும் ஷாக்கு. ராஜா சார், ஏன்னா பிஜேபியிலேருந்து ராஜா சார் வந்திருக்காரு, இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு, என்ன யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் டேரக்டர் போய் இன்வைட் பண்ணி அப்படியே உள்ளே கூப்பிட்டு வர்றாரு. அப்புறம் தான் எல்லாம் கேட்குங்க, சார் இவர் தான்ப்பா பண்ணுறாரு, இன்னமாப்பா தெரியல, போய் ரெடி ஆகுங்கப்பா எல்லோரும் அப்படின்ட்டாரு. அப்புறம் அப்படியே ராஜா சார் மேக்கப்பில் இதில் அப்படியே கேஷுவலாக, படத்தில் பார்த்தீங்கன்னா நிஜத்தில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருப்பார். அப்படியே வந்தார். டைரக்டர் என்ன சொன்னார், சார் நீங்கள் வர்றீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, நான் சொல்கிறத மட்டும் பண்ணால் போதும் சார், நடிக்கவெல்லாம் வேண்டாம், நீங்கள் நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க போதும் அப்படின்ட்டார். அவரும் அதே மாதிரி வந்தார். டயலாக் வந்து ராஜா சார் பேசுகிற ஒரு டயலாகும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அது டைரக்டர் அந்தளவுக்கு டயலாகு சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னென்னா, பார்க்குறப்போ ரொம்ப சாதாரண மக்களுக்கு எப்படி போய் சேரணுமோ அந்த மாதிரி இருக்கும். ராஜா சாரோட ஒரு டயலாகும் நல்லா பண்ணியிருந்தார். நான் இந்த படத்தில் எப்படி வந்தேன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 2017 அது ஒரு பேஷனாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நிறையா ட்ரை பண்ணியிருந்தேன். லைஃப்பில் வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, என்னடா நம்ம நினச்ச மாதிரியே போகலை அப்படின்னு அந்த மாதிரி இருந்த ஸ்டேட். நிறையா ஆடிஷன் போயிருப்போம், எங்கே போனாலும் நிறையா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு நாள் வந்து சார் என் ஃபோட்டோ பார்த்துருக்காரு, நிறைய பேர்த்திட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரவே இல்லை, இந்த மாதிரி சார் அவனை ஃபோட்டோ பார்த்து கூப்பிட்றாரு அப்படின்ட்டு. ஒரு நாள் என் ஃப்ரெண்டு கார்த்தின்னு பாண்டிச்சேரியில் இருக்கான், அவன் போய் ஆடிஷனுக்கு போயிருக்கான். அங்கே அவங்ககிட்ட என் ஃப்ரெண்டுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பையனை தெரியுமாப்பான்னு எதார்த்தமாக கேட்டிருக்காரு. என் ஃப்ரெண்டு தான் சார். நான் ஃபோன் அடிப்பான்னா அங்கேருந்து கார்த்தி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டேரக்டர் அவங்ககிட்ட பேசணுங்கிறாரு, பேசு அப்படின்னா. அப்புறம் நான் சார்கிட்ட ஃபோன் வாங்கி பேசுகிறப்போ சார் வந்து என்ன சொன்னார், தம்பி உன் ஃபோட்டோ பார்த்துருந்தேன், உனக்கு பிடிச்சிருக்கு, நீ நேரில் வா, உனக்கு ஒரு நல்ல ரோல் போடுறேன் அப்படின்னாரு. அப்புறம் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கிறது லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு டைம் தான்ப்பா வரும், உனக்கு அது வந்திருக்கு, நீ வந்து நிறைய பேர் இதுதான் அதிர்ஷ்டம் தெரியாமல் விட்டுருவாங்க, அந்த மாதிரி விட்டுறாத, நேரில் வந்து என்னை பாரு அப்படின்ட்டு வச்சுட்டாரு. நானும் யோசிக்கிறேன், ஃபோனை வச்சுட்டு, என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு, அதிர்ஷ்டம் அது இதுங்கிறாரு அப்படின்ட்டு, சரி நம்ம போய் பார்த்துருவோன்ட்டு பர்மிஷன் போட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போயிட்டேன். போய் பார்த்தா ஒரு மணி நேரம் பேசினார். இந்த மாதிரி எந்த ஊர், நீ பேர் என்னன்னாரு, குரு சார் அப்படின்னு. எந்த ஊர் என்னன்னு சொன்னால் எல்லாம் சொன்னேன். நல்லா படிச்சிருக்க, வேலையில் இருக்க, ஏன் இப்படி சுற்றுறேன்னு கேட்டார். அதுக்கு ரீசன்லாம் சொன்னேன், எல்லாமே ஹானஸ்ட்டாக ஓப்பனாக சொன்னேன். அப்புறம் என்ன யோசிச்சாருன்னு தெரில. சரி நீ போயிட்டு நாளைக்கு காலைல வடபழனி முருகர் கோயிலுக்கு வந்துரு அப்படின்ட்டு. நானும் போயிட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் காலைல கிளம்பி போயிட்டேன். அவர் நடிக்கிற எதுவுமே சொல்ல, நீ வந்துருன்ட்டாரு. போயிட்டேன்.
அவருக்கு என்னென்னா எதையுமே சொல்ல மாட்டார். இந்த ராஜா சார் மாதிரி தான் எனக்கே சர்ப்ரைஸாக தான் பண்ணியிருந்தார். பூஜையெல்லாம் போட்டுட்டோம், பூஜையெல்லாம் போட்டு வந்துட்டோம். அப்புறம் போயிட்டு நீ 2 நாள் கழிச்சு ஆஃபீஸ் வா அப்படின்ட்டார். 2 நாள் கழிச்சு ஆஃபீஸ் போனேன். 2 அசோசியேட் இருந்தாங்க. தம்பி தான் விஜய் கேரக்டர் பண்ணுறாரு, தம்பிக்கு ஃபுல்லாக ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க விஜய் கேரக்டர் ஃபுல்லாக சொல்கிறாங்க. படம் ஃபுல்லாக விஜய் கேரக்டர் வந்துகிட்டே இருக்குது. நான் வந்து கேட்கல, இதுதான் லீட் கேரக்டர், எதுவுமே நான் கேட்கல. ஓகேன்ட்டு அவரு சாரும் பெருசாக எதுவும் சொல்லல. அப்புறம் ஷூட் பிளான் பண்ணி மதுரைக்கு போயிட்டோம். மதுரையில் ஃபஸ்ட்டு டே கேமரா ஏரி எடுத்து வச்சு பூஜை போடுறாங்க. பூஜை போடுறப்போ கூப்பிட்டு வச்சு தம்பி தான் அப்படிங்கிறாரு. எனக்கு சரியான சர்ப்ரைஸ், எல்லாருக்கும் சர்ப்ரைஸ், மெயினாக எனக்கு. அந்த மாதிரி எல்லாத்தையுமே சர்ப்ரைஸாகவே பண்ணுவார். அதனால் நிறைய பேர் வந்து சார் நியூ ஃபேஸாக இருக்குது, கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டாக ட்ரை பண்ணலாம், ஆல்ரெடி மீடியாவில் இருக்கவங்க ஃபெமிலியராக இருக்க ஃபேஸ் அப்படி இப்படின்னு நிறையா சாருக்கு சொன்னாங்க. பட் சார் என்னென்னா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து தம்பி ஃபேஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, என் கதைக்கு தம்பி கரெக்டாக இருப்பார், இதனால தம்பிக்கு ஒரு லைஃப் வந்துச்சுன்னா எனக்கு அதுவே சந்தோஷம், எனக்கு இதான் எந்த பலனும் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பண்ணார். எனக்கு ராஜா சார் வந்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவர் என்னோட காட்ஃபாதர் மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமதி மேகவர்ணம். செய்யாதே அப்படிங்கிற ஒரு மூவி. இதில் வந்து ஹெச் ராஜா ஐயா அவர்களெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மெடிக்கல் அவேர்னஸ் ஒரு கொடுக்குற மாதிரியான ஒரு மூவி. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக டைரக்டர் சாரை சொல்லணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி ஜென்சி கிட்ஸ் அப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு எப்படி ஒரு அவங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப ஒரு சாமிங்காக, ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ளோயோட நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. இதில் ஒரு பெரிய சேலஞ்சாக என்ன பண்ணியிருக்காரு, நிறைய புதுமுகங்கள் சினிமா துறைக்கு முன்பு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரவங்க, கேமராவே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து இந்த படத்தில் என்கேஜ் பண்ணியிருக்காரு. நானும் அப்படி தான். ஸோ எனக்கு பொலிட்டிக்கலாக நிறைய மூவி பொலிட்டிக்கலாக நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் இதுதான் மூவி அப்படின்றதுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ டைரக்டர் சார் வந்து ரொம்ப அழகாக எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி ஒரு நார்மல் ஒரு லைஃப்பில் கான்வர்சேஷன் எல்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்து நிறைய சீன்ஸ் வந்து இது எடுத்தாங்க. ரொம்ப சேலஞ்சிங்கான சில சீன்ஸ்லாம் கூட இல்லை டைரக்டர்ஸ் அவங்க கேமராமேன்லாம் வந்து கேமராமேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களாம் வந்து சார் இதுக்கெல்லாம் 3 நாள் ஆகும் 4 நாள் ஆகும் அப்படின்லாம் அவங்க ஷெட்யூல் போட்டதை வந்து டைரக்டர் சார் அழகாக ஒரே நாள்லாம் முடிச்சுட்டு போயிருந்தார். ஸோ அந்த மாதிரி இதில் நிறைய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்து கோஆப்ரேட் பண்ணி அந்த பசங்க எல்லாருமே எங்களோட, அந்த ஹீரோயின் எல்லாமே எங்களோட குழந்தைங்க மாதிரி அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு அருமையாக இருந்தது அந்த ஷூட் பண்ண அனுபவம் எல்லாமே. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும், மக்கள்கிட்ட இது ஒரு நல்ல ரீச்சை கொடுக்கும். அதுதான், இது 2 விஷயமா எடுக்கலாம். நம்ம வந்து நம்மளோட தரப்பில் என்ன பண்ணுறோன்னா செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் இல்லையா, ஸோ ஒரு தலைவலினா நம்மளே ஒரு மாத்திரை போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறதும் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது. பல விஷயங்களை வந்து நம்ம ஹெல்த்துக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுவே நமக்கு எப்படி பிரச்சனைகள் ஆகுது. இன்னொரு பக்கம் வந்து இந்த மருத்துவத்துறையில் வந்து இந்த மருத்துவத்தையே ஒரு சேவையாக நினச்சி எவ்வளோ பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே இன்னொரு பக்கம் அதையே கமர்ஷியலாக எப்படி சில பேர் வியாபாரமாக மக்களோட உயிரோட விளையாடுறாங்க அப்படின்னு முழுக்க இது நம்மளோட ஆரோக்கியமும் அதை சார்ந்த மருத்துவமும் இதை தான் வந்து கோரா எடுத்து டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஹெச் ராஜா நான் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ரோடு ஒன்று பண்ணியிருக்காரு, ஒரு முக்கியமான பிளே. அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அது ஆக்சுவலாக அந்த படத்தில் நீங்கள் அதை பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாரு. உண்மையாலுமே இது அவரும் ரொம்ப அழகாக, அவர் எப்படி கேஷுவலாக அவரோட பாடி லாங்குவேஜ் அவர் எப்படி இது பண்ணுவாரோ அந்த மாதிரி எடுத்து டைரக்டர் சார் அவர்கிட்ட வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஹெச் ராஜா சாரோட ரோல் வந்து உண்மையாலுமே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். எப்படி இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மக்களோட ஆரோக்கியத்தில் ஆகட்டும், மக்களுக்கான இளைஞர்களோட நலன் அப்படிங்கும் பொழுது அதில் அரசோட பங்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோலாக வந்து ஹெச் ராஜா அண்ணாவோட ரோல் இருக்கும். இல்லை, அவர் அரசியல் கருத்துக்கெலாம் இதில் எதுவுமே பேசலை. அவர் முழுக்க அந்த படத்துக்கு உண்டானது என்னவோ அதை வந்து அழகாக அவர் என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான். இப்போ யாருமே இங்கே இருக்கிறவங்க அரசியல் கிடையாது. டைரக்டர் சார் என்ன சொல்கிறாரோ அவரை இது பண்ணி, ஏன்னா டைரக்டர் சாரே வந்து ஒரு டாக்டர், அதனால் அவர் முழுக்க இதை வந்து அவரோட பார்வையில், ஒரு டாக்டரோட பார்வையில் இந்த சமுதாயம் அப்படிங்கிற இதில் தான் எடுத்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே எல்லாருமே நடிச்சு கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலாஜி. நான் கொளத்தூர் பகுதியை சார்ந்தவன். என்னோட மெயின் ஒர்க் பார்த்தீங்கன்னா சிவில் கான்ட்ராக்டருங்க. ஒரு சின்னதாக ஒரு சிவில் கான்ட்ராக்டர் கம்பெனி வச்சுருக்கேன். வி டூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் அண்டர்டேக் பண்ணுறோம். அண்ட் சார், டாக்டர் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு நண்பன்ற முறையில். ஸோ அவருக்காக ஜஸ்ட் அவர் ஒரு ரோல் பண்ண சொன்னார். அந்த ரோல் நம்ம பண்ணியிருக்கோங்க.
ஸோ அதில் படத்தில் என்ன ஒரு கெட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி கெட்டப்பு. ஸோ அது ஒரு மினிஸ்டராக வந்து நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஜஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது மருத்துவ உலகம் ஜஸ்ட் இன்னைக்கு வந்து அன்றாட நம்மளோட டே டு டே நமக்கான ஒரு படம்னு சொல்லலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி, நம்ம மருத்துவம் பெரிய விஷயம் இல்லைங்களா? இந்த மருத்துவம் வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட். இதுக்கு ஒரு 5 வருஷம் அவங்க படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மாஸ்டர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு முழுமையான ஒரு மருத்துவராக ஆக முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மருத்துவரே இந்த இடத்துல நம்ம படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர் ஏகப்பட்ட விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. அவரோட பிஸி ஷெடியூலில் ஒரு யூஎஸ்லேருந்து அவர் வந்து ஸோ இந்த படத்தை வந்து அவரோட கலை ஆர்வம் தான் சொல்லணும். ஸோ ஒரு யூஎஸ்லேருந்து ஒருத்தர் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு கமர்ஷியலான வேர்ல்டில் அவர் இந்த படத்தை வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. அதில் நாங்களும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கோன்றதுல உண்மையிலேயே எனக்கு ஒரு பெருமை தாங்க. ஸோ வேறு ஏதாவது சார் வந்து சிஎம்மாக பண்ணியிருக்காருங்க. ஹெச் ராஜு சார் பார்த்தீங்கன்னா அவர் சிஎம்மாக ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே ஆப்டாக அவர் பண்ணியிருப்பார். ஒரு சிஎம் வந்து இன்னைக்கு எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக அவர் பண்ணியிருப்பார். அந்த ரோல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவர் சொல்லும்போது மக்களுக்கு உண்டான திட்டங்கள் பண்ணுறதுல என்ன தயக்க வேண்டி கிடக்கு, மக்களுக்கு பயன்படுறதா இருந்தால் உடனே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு இது பண்ணுவாருங்க. அந்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். அரசியல் அப்படிலாம் ஆக்சுவலாக ஒரு அரசியல் அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு முழுக்க மருத்துவ சப்ஜெக்ட்டுங்க. அது ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல், அதாவது இன்னைக்கு மருத்துவ உலகத்தில் என்னென்ன நடக்குது தவறுகள், ஸோ மெடிக்கல் என்னென்ன மிஸ்டேக் நடக்குதுன்றதாங்க இதோட கதையோட தீமே. ஸோ இதை வந்து பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி அழகாக இதை பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்து. திரு மகாலிங்கம் அவர்கள் நடிச்சிருக்காரு. அவர் உங்களுடைய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். வணக்கம் நண்பர்களே. இந்த படத்தில் சின்ன ரோல் ஒன்று பண்ணிருக்கேன். ரோல் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனது நண்பர் மிஸ்டர் ரவி, இவர் மூலிமா டாக்டர் எனக்கு பழக்கம். டாக்டர் 20 வருஷமாக பழக்கிறோம். டாக்டர் வந்து ஸ்டான்லியில் ஒர்க் பண்ணும்போதே எங்களுக்கு நல்லா பழக்கம். அவர் வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற தன் கடமையை செஞ்சிட்ருக்காரு. யார் எந்த உதவி வந்தாலும் எப்போ கேட்டாலும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செஞ்சுருக்காரு. நானே அதை நேரில் பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த சினிமா துறைக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, டாக்டர் ஒர்க் பண்ணும்போதே நிறைய சினிமா பிரபலங்கள் அவரை மீட் பண்ணிருக்காங்க. அந்த பிரபலத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி படத்தை டாக்டர் முழுசாக பண்ணுறதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை வெற்றியிலேயே வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். செய்யாதே டாக்டர் ராஜரத்னம் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. கலிஃபோர்னியாவில் இருக்கார் சார். இப்போ அவர் எனக்கு மதுரையில் இருக்கிற காலத்திலே ரொம்ப பழக்கம். மதுரையில் இருக்கும்போதே அவர் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவ் தான். பணங்கிறது 2வது பட்சம் தான். பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். பணத்தை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார். அங்கே பக்கத்தில் இருக்க ஊர்களில், இப்போ கிராமங்களில் ஒரு 200 கிராமங்கள் அவர் கண்ட்ரோலில் இருந்துச்சு கிட்டத்தட்ட. அவருடைய சர்வீஸ்க்கு எல்லாருக்கும் மருத்துவ உதவி அப்படி செய்வார். எல்லா தரப்பட்ட மக்களிடையும் நல்லா பழகுவார். அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க கருப்புக்கால், அப்புறம் வந்து அலங்காநல்லூர், உமச்சிக்குளம், செட்டிக்குளம், அப்புறம் வந்து பல சமயநல்லூர், அந்த மாதிரி இடங்கள்லாம் அவர் வேலை பார்த்ததுனால எல்லா தரப்பட்ட மக்களும் அவங்களுக்கு நல்ல பழக்கம். கிராமங்கள்லாம் மக்கள்லாம் அவர் கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லா பெரிய ஆட்களோடையும் அவர் லிங்க் இருக்குது. வக்கீல்கள், ஜட்ஜஸ், போலீஸ் எல்லா லெவல்லையும் அவருக்கு ஆட்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால இவருக்கு எல்லா வகையிலையும் உதவியாகவும், அவங்களும் உதவியாக இருப்பாங்க. இவர் எல்லாருக்கும் உதவி செய்வார். யார்ட்டையும் அவ்வளோதான், ஏழை மக்கள்னால் யார்ட்டையும் காசு வாங்க மாட்டார். இவர் கிளினிக் வந்து அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இருந்துச்சு. அண்ணா பஸ் ஸ்டாண்டுனா கேட்குறதுனா, அண்ணா பஸ் ஸ்டாண்டை கேட்குறத விட இவரை கோமதி கிளினிக் எங்கே இருக்குன்னு கேட்டால் உடனே கொண்டாந்து விடுவாங்க. போர்டு கூட இருக்காது, ஆனால் இவர் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செய்வார். சலவை தொழிலாளர்கள், அப்புறம் வந்து இந்த
கொளுத்து வேலை பார்க்குற கொத்தனார், சித்தாள், அவங்களாம் காசு இருக்காது. இருந்தாலும் அவர் என்ன வேணுங்கிறத உதவி செய்வார். அவங்களுக்கு மருத்துவ உதவினா அவர் பக்கத்தில் காந்தி மியூசியம் இருக்குது. காந்தி மியூசியத்தில் ஒரு டெஃப் அண்ட் டம் பிளைண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு நல்லா உதவி செய்வார். மருத்துவ உதவிகளும் அவங்க ஃபேமிலிக்கும் எல்லாம் உதவி செய்வார். அதே மாதிரி லா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஒரு டெஃப் ஸ்கூல் இருக்குது, ஒரு ஊனமுற்றோர் பள்ளி இருக்குது. அதுக்கும் அவங்க இங்கிருந்து வந்தவங்களுக்கும் நல்லா உதவி செய்வார். மருத்துவ உதவிகளை அவ்வளோ இதாக செய்வார். மருத்துவ கேம்பை அடிக்கடி போடுவார். நன்றி, வணக்கம்.